வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தேர்தலில் நடந்த சதியினால் தோல்வியை அடைந்த விஜய பிரபாகரன் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் சொல்லக்கூடிய நம்மளுடைய அதிமுக தேமுதிக இரு கட்சிகளும் கூட்டணியாக இருந்தது. அதில் தேமுதிக சார்பில் களமிறங்கிய தேமுதிகவின் முக்கிய புள்ளியாகவும் விஜயகாந்த் அவர்களுடைய மகனாகவும் விளங்கக்கூடிய விஜய பிரபாகரன் அவர்கள் விருதுநகர் தொகுதியில், அதாவது தமிழகத்தின் 34வது தொகுதியாக விளங்கக்கூடிய விருதுநகர் தொகுதியில் களமிறங்கினார். அவர் களமிறங்கி மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெற வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் தீவிரமாக களப்பணிகளையும் மாற்றி தேமுதிக கட்சியில் பல நிர்வாகிகளையும் பல தொண்டர்களையும் குவித்து பலவிதமான களப்பணிகளையும் விருதுநகர் தொகுதிகளில் செய்தார். அதன் பிறகு தீவிரமான பிரச்சாரம் பரப்புரை என பலவிதமான விஷயங்களை தொடர்ந்து செய்து தற்பொழுது வெற்றியை குவிக்கலாம் என்ற ஒரு நோக்கத்தில் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருந்தார் என்றே கூறப்படுகிறது. அதன் பிறகு தற்பொழுது விஜய பிரபாகரன் அவர்கள் தற்சமயம் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு முன்னிலையில் சென்றார். முதற் சுற்று வாக்கு எண்ணிக்கை என்பது தற்பொழுது ஜூலை 4ஆம் தேதி நடைபெற்றது. ஜூலை 4ஆம் தேதி காலையிலிருந்து முன்னிலை, முதல் சுற்று 2ஆம் சுற்று என்று அடுத்தடுத்த சுற்றுகளில் முன்னிலையை அங்கம் வகித்து கொண்டிருந்தவர் தான் நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய தேமுதிகவின் முக்கிய புள்ளியாக விளங்கக்கூடிய விஜய பிரபாகரன் அவர்கள். முன்னிலையில் தொடர்ந்து இருந்தவர் கடைசி வாக்கு எண்ணிக்கை பதிவு சுற்று முடியும் வரை முன்னிலையில் தான் இருந்தார். அதன் பிறகுதான் தற்பொழுது அங்கு சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய தற்பொழுது நம்மளுடைய பார்த்திங்கன்னா மாணிக்கம் தாகூர் அவர்கள் முன்னிலை பெற்றார். இருவரும் சம நிலையில் போய் கொண்டிருக்கும் சூழலில் அடுத்தடுத்து மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் தேமுதிக தொண்டர்களும் சரி, தற்பொழுதைய பார்த்திங்கன்னா மாணிக்கம் தாகூர் அவர்களுடைய ஆதரவாளர்களும் இருந்து கொண்டிருந்தார்கள் எதிர்பார்ப்பில். ஆனால் மிகப்பெரிய அளவில் என்பது இது ஒரு நோக்கத்தை சென்று கொண்டிருந்த சூழலில் வெற்றி யாருக்கு என்ற கடைசி நிலை வந்துவிட்டது. ஆனால் நம்மளுடைய தேமுதிகவை சார்ந்த விஜய பிரபாகரன் அவர்கள் வெறும் 4300 ஓட்டுகளில் தோல்வியை பெற்றுவிட்டார் என்ற தகவலும் வந்துவிட்டது. அதாவது கடைசி வாக்கு எண்ணிக்கை வரை பார்த்திங்கன்னா சொல்லி கொண்டிருந்த சூழலில் அவர் தோல்வி அடைந்து விட்டார் என்று சொல்லப்படுகிறது. மேலும் இந்த ஒரு சூழலில் அங்கு வெற்றி பெற்ற மாணிக்கம் தாகூர் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா வெற்றி பெற வெறும் 400 பார்த்திங்கன்னா வாக்கு வித்தியாசம் தான் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா சதி நடந்திருக்கிறது, இதில் ஏதோ பார்த்திங்கன்னா நடந்திருக்கிறது என்று தற்பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பிரேமலதா அவர்கள் பார்த்திங்கன்னா குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விருதுநகர் தொகுதியில் வென்ற காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடாது என்று பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரிடம் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு குற்றச்சாட்டை கொடுத்திருக்காங்க. அதாவது விருதுநகர் போட்டியிட்ட விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரன் 4000+ வாக்குகளில் வித்தியாசத்தை தோற்றால் இந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடு நடந்திருப்பதாகவும் பிரேமலதா அவர்கள் பார்த்திங்கன்னா குற்றம் சாட்டியிருக்கிறார். தற்போது ஜனாதிபதியிடமும் பார்த்திங்கன்னா புகாரம் அளித்திருக்கிறார். இதனால் கொஞ்சம் பரபரப்பு என்பது நீடித்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.